வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவுஸ் டு ஹார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிலாக்கு தாங்க. நிலான்னு சொன்னதும் நிஜ நிலா இல்லைங்க, நிலா மாதிரியே இருக்க ஒரு பிளேஸுக்கு தாங்க போக போகிறோம். நிலாவில் பார்க்கறதுக்கு எப்படி பாறைங்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரியான பிளேஸுக்கு தான் இப்போ போக போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்க இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஷூ பெண்டுன்னு சொல்லிட்டு அரிசோனா ஸ்டேட்டில் இருக்குங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான நேச்சுரல் ராக் ஃபார்மேஷன் தாங்க. இது வந்து மோஸ்ட் ஐகானிக் நேச்சுரல் வண்டர்ஸ் இன் யூஎஸ்ஏன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டன்னிங்கான ராக் ஃபார்மேஷன் வந்து அரிசோனா ஸ்டேட்ல பேஜுங்கிற பிளேஸ்ல தாங்க இருக்கு. இது பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கொலரடோ ரிவர்னால தான் வந்து இந்த மாதிரியான ஃபார்மேஷன் வந்து உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1000 ஃபீட்டுங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜியான் நேஷ்னல் பார்க் தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் பாப்புலர் நேஷ்னல் பார்க் இன் யூஎஸ்ஏங்க. இந்த நேஷ்னல் பார்க் வந்து யூட்டா அப்படிங்கிற ஸ்டேட்டில் தாங்க இருக்குது. இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கிளிப்ஸு, அப்புறம் டீப் கேன்யான், அப்புறம் சீனிக் ட்ரையல்ஸ் மாதிரி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து ஹைக்கிங்காக தான் அந்த ஸ்டிக்கு மாதிரி வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஹைக்கிங் மாதிரியெல்லாம் போகலைங்க, பயங்கரமான வெயில். ஸோ நாங்கள் நேஷ்னல் பார்க்கில் இருக்க அந்த விசிட்டர் சென்டரை போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இந்த பார்க்கை நம்ம சும்மா நடந்தெல்லாம் சுத்தமாக கவர் பண்ணவே முடியாதுங்க. இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,46,000 ஏக்கருங்க. ஸோ நம்ம அங்கங்கே இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் போய் பார்க்க போகிறோம். அதுவும் நடந்து போக முடியாதுங்க. இந்த மாதிரி ஷட்டில் பஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டைமிங்க்கு வந்துட்டே இருக்கும். நம்ம இதில் ஏறி போயிட்டு எந்த ஸ்டாப்பில் இறங்கணுமோ அங்கே போய் நம்ம இறங்கி பார்த்துக்கலாம். அப்படி என்ன போய் சுற்றி பார்க்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரியான ராக்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷனில் இருக்கும். இதெல்லாம் வந்து பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான ராக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாம் இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து நேச்சர் லவர்ஸ் அப்புறம் ஹைக்கிங் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பிளேஸாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சுங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரத் டேக்கிங் நேச்சுரல் வண்டர்ஸ் ஆன் எர்த்துங்க, அதாவது கிராண்ட் கன்யான் தாங்க. அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாட்ச் டவருக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த வாட்ச் டவர் பார்த்தீங்கன்னா 70 அடி உயரங்க. இது நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா 360 டிகிரி வியூஸ் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனதுமே நேட்டிவ் அமெரிக்கனோட ஆர்ட்ஸ் தாங்க. அவ்வளோ ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் கூட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. மேலே வந்தாச்சுங்க. வந்து அந்த வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூங்க. இந்த ராக் ஃபார்மேஷன்லாம் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஏதோ நிலாக்கு தான் வந்த மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த ராக் ஃபார்மேஷன்லாம் உருவாகிறதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க.
இது வந்து ஒரு மியூசியம் தாங்க வந்திருக்கோம். இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் கன்யானோட குட்டி மினியேச்சர் வெர்ஷன் தான் வச்சுருக்காங்க. கிராண்ட் கன்யான் வந்து எப்படி உருவாச்சு, அந்த ரிவர்லாம் எப்படி போச்சு, எந்த மாதிரியான லேயர்ஸ்லாம் இருக்குங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்கேல் மாடல் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் எப்படி உருவாயிருக்கும், எந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில, பட் ஆனால் நேரில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. பட் ரொம்ப பெருசாக இல்லை. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6000 ஃபீட்டுங்க. இதுவும் வந்து அந்த கொலராடோ ரிவர்னால தான் இந்த மாதிரியான ஃபார்மேஷன் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஓடும்போது அந்த தண்ணி அரிச்சு தான் வந்து இந்த பாறைகள்லாம் லேயர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் காற்று, மழை, ஐஸ்னால கூட இந்த மாதிரி வைடாகவும் அதுக்கப்புறம் டீப்பாகவும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க. நம்ம இந்தியாவில் கூட இந்த மாதிரியான ஒரு கிராண்ட் கன்யான் இருக்குது. அது வந்து கந்திக்கோட்டாங்கிற ஒரு பிளேஸில் தாங்க இருக்குது. செக்க சிவந்த வானம் மூவியோட கிளைமேக்ஸ் சீன் வந்து அங்கே தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் அங்கேயும் போய் பார்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 300 கிலோமீட்டர் வந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கேங்க. ரோட் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. அதனால் டிரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கிராண்ட் கன்யான் ட்ரிப் வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. அன்டில் தென் பை.